வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு புனித தலத்தோட கதை. ஆனா இது வெறும் கல்லும் கோபுரமும் சேர்ந்த கதை இல்ல. இது துயரத்துல மூழ்கி தன்னோட குலதெய்வத்தையே கைவிட்ட ஒரு குடும்பம் எப்படி திரும்பவும் நம்பிக்கையை புடிச்சு காலத்தால அழிஞ்சு போன ஒரு கோயிலையே உயிர்ப்பிச்சாங்கன்ற ஒரு அசாத்தியமான பயணம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்குன்னு தனியா ஒரு நினைவு இருக்குமா? காலத்தால அழிஞ்சு போன ஒன்ன வெறும் நம்பிக்கைய வச்சு திரும்ப உருவாக்க முடியுமா? இந்த ரெண்டு ஆழமான கேள்விகள் தான் நம்ம பார்க்க போற கதையோட மையம். வாங்க, இதுக்கான பதில ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை பயணத்துல தேடலாம். நம்ம கதை ஔவையார் புத்துன்னு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது ஏதோ ஒரு சாதாரண இடம் கிடையாது. இங்க வர்ற பக்தர்கள் தங்களை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறது உணர்றாங்களாம். எங்கிருந்தோ மத்தளம் அடிக்கிற சத்தம் கேட்கும். திடீர்னு திருநீரு மல்லிகைப்பூ வாசம் வரும். இந்த மாதிரி தெய்வீக அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னவா இருக்கும்? இந்த அற்புதங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். அங்கதான் இந்த கதையோட வேரே இருக்கு. ஆமா, இந்த அற்புதங்களோட வேறு நாராயணன்கிற ஒரு சாதாரண மனுஷனோட குடும்பத்துல இருந்து தான் தொடங்குது. அவங்களோட கதை தான் இந்த கோயிலோட கதையும் கூட. வாங்க, அவங்கள பத்தி பாப்போம். ஒரு காலத்துல ரொம்ப நம்பிக்கையோடையும் சந்தோஷமாவும் வாழ்ந்த அந்த குடும்பத்தோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல நாராயணன், கனி, அவங்க பிள்ளைங்க சுரேஷ், சுதான 4 பேரும் அவங்க குலதெய்வம் பத்திரகாளி அம்மனை மனசார வழிபட்டுட்டு எந்த குறையும் இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ நீங்க பாக்குறது வெறும் ஒரு நிகழ்வுகளோட லிஸ்ட் இல்ல. இது ஒரு 10 வருஷத்துல ஒரு குடும்பம் சந்திச்ச தொடர் சோகங்களோட சாட்சியம். எல்லாம் நாராயணனுக்கு வந்த நோயில ஆரம்பிச்சது. நோய் குணமாகணும்னு அவங்க குலதெய்வத்தையே விட்டுட்டு வேறொரு மதத்துக்கு மாறுறாங்க. ஆனா அவங்க துயரம் குறையல, இன்னும் அதிகமாகுது. மகள், அப்புறம் தந்தை, அப்புறம் தாய்னு அடுத்தடுத்து மரணம். அந்த குடும்பமே கிட்டத்தட்ட சிதைஞ்சு போயிடுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒரே மகன் சுரேஷ் கடைசியில தனியா நிக்கிறார். அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. எப்போ நாம நம்ம குலதெய்வத்தை மறந்தோமோ அப்போதான் நம்ம கஷ்டமெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு உணர்றார். இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. அந்த நொடியில அவருக்கு கிடைச்ச அந்த உணர்தல் சுரேஷோட வாழ்க்கை பயணத்தையே மாத்தி போடுது. அவர் இழந்த நம்பிக்கையை தேடி போக ஆரம்பிக்கிறார். தன் தப்ப உணர்ந்து மனமுருகி சுரேஷ் திரும்பவும் தன் குலதெய்வத்துக்கிட்ட சரணடைகிறார். அப்போ அந்த தெய்வமே அவர் மூலமா பேசுது. இனிமேல் என்னை மறக்காமல் நம்பியிருந்தால் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இது வெறும் வாக்குறுதி இல்ல, சுரேஷோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு புதிய அர்த்தம். அம்மாவோட வாக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சுரேஷோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுது. அவர் உலக வாழ்க்கைய விட்டுட்டு முழு நேர ஆன்மீக பாதைக்கு வராரு. கோயில் கோயிலா போறது, சித்தர்களோட சமாதிகளுக்கு போறதுன்னு அவரோட பயணம் தொடங்குது. சுரேஷோட இந்த தனிப்பட்ட ஆன்மீக பயணம் அவருக்காகவே பிரபஞ்சத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு பெரிய வேலைய நோக்கி அவரை நகர்த்திக்கிட்டு போகுது. இந்த இடத்துல நாம சித்தர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள்னா யாரு? அவங்க ஞானத்தோட உச்சத்துல இருக்கிற மகான்கள். அவங்க பூலோகத்துல ஒரு புனிதமான வேலையை செய்யறதுக்காக ஒரு தூய்மையான ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்தர்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஔவையார் பொத்தையில அவங்க பூஜிச்ச ஒரு சக்தி வாய்ந்த பத்திரகாளி கோயில் இருந்திருக்கு. அது காலப்போக்கில மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அந்த கோயில திரும்பவும் அதே இடத்துல உயிர்ப்பிக்கணும். இது ஒரு சாதாரண வேலை இல்ல, ஒரு யுகத்தோட கடமைனே சொல்லலாம். இவ்ளோ பெரிய வேலைக்கு சித்தர்கள் ஏன் சுரேஷ தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா அவர்கிட்ட பணமோ புகழோ இல்ல, ஆனா தூய்மையான பக்தி இருந்துச்சு. பத்திரகாளி மேலயும் சிவன் மேலயும் சித்தர்கள் மேலயும் அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அவரை இந்த வேலைக்கு தகுதியானவரா மாத்துச்சு. இப்போ நாம இந்த கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த தெய்வீகமான வேலை எப்படி நடந்து முடிஞ்சதுன்னு பாப்போம். ஒரு பழமையான கோயில திரும்ப கட்டணும்னா சும்மாவா? பல லட்சங்கள் தேவைப்பட்டது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. எந்த பெரிய வசதியும் இல்லாத சுரேஷ் மூலமா இந்த பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டது. இதுக்கு காரணம் பணம் இல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான். கடைசியா இறைவனோட அருளால அந்த அசாத்தியமான வேலை வெற்றிகரமா முடிஞ்சது. 2024ஆம் வருஷம் பல 100 வருஷமா மண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடந்த அந்த கோயில் வானுயர்ந்த கோபுரத்தோட திரும்பவும் உயிர் பெற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில கோலாகலமா கும்பாபிஷேகம் கண்டது. நாம முதல்ல பார்த்த அந்த மர்மமான சத்தத்துக்கும் வாசனைக்கும் இப்போ விட கிடைக்குது பாருங்க. அந்த கோயில திரும்ப உருவாக்குன சித்தர்கள் இன்னைக்கும் அங்க சூக்ஷ்மமா இருந்து தங்களோட இருப்ப உணர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பக்தர்கள் நம்புறாங்க. இப்போ சுரேஷ், அவரோட மனைவி, மகன்கள்
எல்லாரும் சேர்ந்து அந்த கோயில்ல இறைப்பணி செய்றாங்க. ஒரு குடும்பம் இழந்த நம்பிக்கை இன்னைக்கு பல பேருக்கு வழிகாட்டுற ஒரு புனித தலமா மாறியிருக்கு. கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வி எழுப்புது. ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை பயணம் எங்க முடியுது, ஒரு பிரபஞ்சத்தோட தெய்வீக பணி எங்க தொடங்குது? சுரேஷோட கதையில இதுக்கான பதில நீங்க எங்க பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.